பாண்டுவுக்கு வெளிப்படையாக சந்தோஷமாக இருந்தாலும் மனதால பாண்டுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த பாண்டு ஆனவர் குந்தி இடத்திலே பேசி கொண்டு இருக்கிறார். அப்படி பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது இந்த பாண்டு ஆனவர் பல முனிவர்களுடைய ஆலோசனைப்படி மிக சிறந்த முறையிலேயே தவ வாழ்க்கையை மேற்கொள்கிறார். அப்படி தவங்களை முடித்து கொண்டு இந்த பாண்டு மிக சிறந்த ஒரு தவ வலிமை பெற்ற ஒரு முனிவர் மாதிரி இந்த பாண்டு ஆகிறார். எப்படி என்று சொல்லி பார்த்தோமானால், நினைவற்ற சாபநிலை பெற்ற பின் நெஞ்சி வேறவர் இணைவற்ற நன்மையிது வே இவன் என்று தேறி மனைவி ஒத்த காதன் மடவாருடன் மன்றல் வேந்தன் முனைவத்த வாய்மை முனிகண் முயன்று சேர்ந்தான். உடனே அந்த செய்தியை பாண்டு தெரிந்து கொண்ட பின்பு குந்தியிடத்திலே பேசி கொண்டு இருவரும் பேசிக் கொள்கிறார்கள். காந்தாரி கர்ப்பமாக இருக்கிறாள் என்ற செய்தியை கேட்ட உடனே குந்தியும் ஓரளவுக்காக சந்தோஷம் படுகிறார். உடனே அதற்கு பாண்டுவோ குந்தியிடத்திலேயே நான் தான் காட்டுக்கு வேட்டைக்கு சென்று ஒரு முனிவருடைய சாபத்தை பெற்றுவிட்டேன். அது என்னுடைய குற்றமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்னுடைய மனைவியாக இருந்தும் நீங்கள் என்ன தண்டனையை நீங்கள் என்ன தப்பு செய்தீர்கள்? குழந்தை பேரு இல்லாமல் மிகப்பெரிய ஒரு தண்டனை அடைவதற்கு என்று சொல்கிறார். உடனே அதற்கு குந்தியோ, அரசே நீங்கள் ஒன்று கவலைப்பட வேண்டாம், நிச்சயம் இதற்கான பதில் எங்கேயாவது இருக்கும், காலம் நமக்கு குழந்தைகளை தரும் என்று சொல்கிறார். உடனே அதற்கு பாண்டுவோ, குந்தி என்னுடைய மனதை தேற்றுவதற்காக நீ இவ்வாறாக சொல்லாதே. அந்த முனிவரின் சாபம் நிச்சயமாக பலித்துவிடும். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு எப்படி குழந்தைகள் பிறக்கும்? என்னுடைய மனதை நீ தேற்றுவதற்காக இவ்வாறாக சொல்லாதே என்று குந்தியிடத்தில் சொல்கிறார் பாண்டு. இவ்வாறிர தவ நாடென்று மேரு மெல்ல கை வாழெழுந்த சமித்தேந்திய காவன் மன்னன் மைவா நெடுங்கன் வாரன் சூரன் மகளை நோக்கி செவ்வாய் மலர்வாய் புவி மேலுரை தெய்வ மன்னன். உடனே அதற்கு பாண்டுவோ, அரசே நான் உங்களிடத்தில் ஒரு செய்தியை சொல்ல இருக்கிறேன். அந்த செய்தியை சொன்னால் நீங்கள் ஒன்றும் தவறாக நினைத்து கொள்ள மாட்டீர்களே என்று கேட்கிறாள். உடனே அதற்கு பாண்டுவோ, ஒரு கணவனிடத்தில் ஒரு மனைவி சொல்ல தயங்கக்கூடிய போல் என்ன இருக்கிறது? உன் மனதில் உள்ள இதை என்னிடம் சொல் என்று சொல்கிறார். உடனே சரி என்று சொல்லி அந்த குந்தியானவள் சொல்ல ஆரம்பிக்கிறாள். குந்தியானவள் சொல்கிறாள் அந்த பாண்டுவிடத்தில், அரசே நான் என்னுடைய வளர்ப்பு தந்தையான குந்தி போஜனுடைய அரண்மனையில் வாழ்ந்த பொழுது எங்களுடைய அரண்மனைக்கு ஒரு நாள் துர்வாச முனிவர் வந்தார். அந்த வந்த துர்வாச முனிவரானவர் எங்களுடைய அரண்மனையில் தங்கி ஒரு வருட காலம் ஒரு பூஜையை செய்தார். அவர் செய்த பூஜைக்கு நான் பணிவிடைகளை செய்தேன். அதனால் அந்த பணிவிடைகள் செய்த மகிழ்ச்சியாலும் அந்த தவ வலிமை ஒரு வருட காலம் முடிந்து விட்டதாலும் அந்த துர்வாசன் மிகவும் சந்தோஷப்பட்டு எனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்தார். நான் எந்த ஒரு தேவனை நினைத்து அந்த மந்திரத்தை சொல்கிறேனோ அந்த தேவனின் அருளால் எனக்கு கையில் ஒரு குழந்தை கிடைக்கும் என்று சொல்லி இருக்கிறார் என்று பாண்டுவிடத்தில் குந்தியானவள் சொல்கிறாள். உடனே பாண்டுவுக்கு மிக்க மகிழ்ச்சி, மிகவும் சந்தோஷப்படுகிறார் பாண்டு. இந்த இடத்தில் இந்த துர்வாச முனிவரானவர் எதற்காக இந்த பாண்டுவுக்கு பிற்காலத்தில் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் நிகழும் என்று குந்திக்கு மந்திரத்தை உபதேசித்தார். அந்த குந்தி துர்வாசர் உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேள் என்று சொல்லி கேட்க, உடனே குந்தியோ எந்த ஒரு வரமும் வேண்டாம் என்று சொல்லி மறுப்பாள். உடனே அதற்கு துர்வாசரோ இந்த குந்தியுடைய பிற்காலத்தில் அவருடைய
வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொல்வதற்காக தன் ஞான திருஷ்டியால் பார்க்கும் பொழுது இந்த குந்திக்கு தன்னுடைய கணவனால குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சந்தர்ப்பம் உருவாகும். அதனால் அவ்வாறு தெரிந்து கொண்ட துர்வாச முனிவர் இந்த குந்தியோட நன்மைக்காக அந்த மந்திரத்தை அந்த குந்திக்கு சொல்லி கொடுத்தார். அந்த துர்வாசருடைய நோக்கமானது இந்த இடத்தில் பாண்டுவுக்கு மிகவும் சந்தோஷப்படக்கூடியதாக அமைந்து விட்டது. உடனே அதற்கு பாண்டுவோ, குந்தி இத்தனை நாட்களாக எதற்காக இந்த செய்தியை என்னிடம் சொல்லாமலேயே நீ மறைத்து விட்டாய் என்று சொல்லி கேட்க, உடனே அது குந்தியோ, சொல்வதற்கான நேரம் எனக்கு இப்பொழுது தான் வந்தது என்று சிறந்த முறையிலே சொல்கிறாள் குந்தி. பின்னும் பல கால வருடி பிறர் பெற்று காட்டி மன்னன் புகழ மடமாறு மறுக்க மாட்டாள் கண்ணன் பிறந்தொழிய செலும் கன்னியாகி முன்னன் பெற மாமரை மேன்மை மொழிந்திட்டாளே. சொன்ன உடனே மிகவும் சந்தோஷப்படுகிறார் பாண்டு. இப்ப கூட சரி, வாழ்க்கையில குழந்தைகள் இல்லையா, கவலையே படக்கூடாது. உனக்கு குழந்தையால என்னுடைய எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கடவுளானவர் உனக்கு குழந்தை வரத்தை தராமல் விட்டுவிட்டார். அதை விட்டுட்டு நம்ம கடவுள்கிட்ட போயிட்டு ஒரு 4 கிழமை பார்க்காம உன்னோட கோயிலுக்கு வந்தேனே, நீ எனக்கு ஒரு குழந்தைய கூட தரவில்லையே என்று சொல்லி கேட்டு, உடனே அதற்கு சரி, உனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தருகிறேன் என்று சொல்லி அந்த கடவுளும் ஒரு குழந்தை பாக்கியத்தை தந்தால், உடனே நாம கடவுளே உனக்கிட்ட ஒரு குழந்தைய தானே கேட்டேன், ஆனா நீயோ அந்த குரங்கு மாதிரி சேட்டை பண்ற ஒரு மகனையே எனக்கு மகனை தந்திருக்கே, அதுக்கும் மேலாக இந்த மாதிரி ஒரு குழந்தை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு யாரு உங்ககிட்ட தவமாயிருந்த போய் இப்படி ஒரு மகனையா எனக்கு கொடுத்திருக்கிற என்று சொல்லி இப்படியெல்லாம் கடவுளை நிந்திக்கிறார்கள். அதற்கும் மேலாக ஒரு பழமொழி ஒன்று உண்டு, அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை மாதிரி பண்ணாத என்று. நம்மெல்லாம் என்ன நினைச்சுக்கிறோம்னா, ஒருத்தனை நம்பி தனக்கு கட்டிய கணவனுடைய பேச்சு கேட்காமல் கைவிட்டு விடக்கூடாது, கைவிட்டாங்க சொல்லி நினைச்சு நிற்கிறோம். ஆனால் உண்மையான பழமொழிக்கான உண்மையான அர்த்தம் என்னன்னா, அரசன் என்றால் அரச மரத்தை குறிக்கும். இந்த பெண்களானவர்கள் தங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டி அந்த அரச மரத்தை சுற்றி வருவார்கள். அரச மரத்தை மட்டும் சுற்றி வந்துவிட்டு தன்னுடைய அடி வயிற்றை தொட்டு பார்த்தால் குழந்தை பாக்கியம் எல்லாம் கிடைக்காது. அதற்காகத்தான் அந்த அரச மரத்தை சுற்றி வந்துவிட்டு தன்னுடைய கணவனிடத்திலேயே எந்த விதமான இல்லற வாழ்க்கையில் ஈடுபடாமல் இருந்தால் எப்படி குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? அந்த அரசன் என்கிற அந்த அரச மரத்தை சுற்றாமல் உன்னுடைய கணவனை சிறந்த முறையிலேயே நீ சுற்றி வந்தால், இருவரும் சிறந்த முறையிலேயே வாழ்ந்தால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது தான் இந்த பழமொழிக்கான விளக்கம். அந்த அரச மரத்தை சுற்றி வராம உன்னுடைய கணவரை சுற்றி சிறந்த முறையிலேயே இருவரும் இல்லற வாழ்க்கை வாழுங்கள் என்று சொல்வதற்காகத்தான் இந்த பழமொழிக்கான உண்மையான விளக்கம். அதற்கும் மேலாக பல இடங்களில் சொல்வார்கள், அரச மரத்தை நம்பி புருஷனை கைவிட்ட கதை மாதிரி ஆயிப்போச்சேன்னு சொல்லுவாங்க. இப்ப கூட சரி, கணவனும் மனைவியும் இருவருமே ஒரே மாதிரி சந்தோஷமாக இருக்கிறார்களா என்பதற்கு என்ன அர்த்தம், அவர்களுக்காக என்ன எதை வச்சு தெரிந்து கொள்ளலாம் என்றால், குழந்தை பாக்கியத்தை வைத்துத்தான் அவர்கள் இருவருமே சிறந்த முறையிலேயே சந்தோஷமாக இருக்கிறார்களா என்பதற்கு அடையாளமே குழந்தைகள் தான். இப்படி இருக்கும் பொழுது இந்த அடுத்த பதிவில் இந்த காந்தாரிக்கும் இந்த குந்தி தேவிக்கும் குழந்தைகள் பிறக்கிறதா, எப்படி பிறக்கிறது என்று சொல்லி பார்ப்போம் என்று சொல்லி என் இதயராக அன்பர்களுக்கு நன்றிகள் பல.